Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ACA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, acaec.ac.in. இப்போ குறிப்பா வடிவேல் அவர்களுடைய கரியரே வந்து லைக் கிரியேட் பண்ணி கொடுத்தது நீங்க தான் சொல்லலாம் சார். கவர்மெண்ட் சேர்ந்தில் அதுக்கு அடுத்த சென்டிமெண்ட்டாக வச்சுக்கிட்டு நான் பண்ணேன். அவங்க 2 பேரும் தொடர்ந்து 6-7 படங்கள் எனக்கு அந்த ரசிகராக இருக்கிற சில பேர் வந்து என்ன பண்ணுறான், இன்னும் கொஞ்சம் பேருக்குள்ளே எதை போடுங்களேன்னு லெட்டர் எழுதுறானு. சரி ஒரு சின்ன சேஞ்ச் கொடுக்கலாமேன்னு நினைக்கலாம் போது தான் வடிவேலு அவங்க மேனேஜராக வீட்டுக்கு வந்தாங்க. உடனே கவுண்டமணி, செந்தில், SS சந்திரன், அவங்க சார்லி, சின்னி, மனோரமா, ஏகப்பட்ட காமெடி, சரளா எல்லாம் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா நான் சம்பளம் கூட வேணாம் அப்படின்னு. அவங்க கூட வேறு சரளா வேறு சேர்க்குறேன். அவர் சொன்னால் தொட்டுலாம் அந்த நடிக்கக்கூடாது சார், நான் உனக்கு கல்யாணமாக பண்ணி சொல்கிறேன். வரவேட்டா நல்லா போயிடுச்சு இல்லையா, நல்லா ஓடிக்கியா படம், வரவேட்டுனா இந்த 1 லட்சம் வச்சுக்கணும்னு அவனுக்கு மயக்கம் வந்துச்சு. 1 லட்சமாக எனக்கு போய் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் கார் வாங்கிட்டான். இந்த நாய் வந்து ஆட்டோவில் ஏறுறதுக்கு தகுதி இல்லாதவன், இவனை வேற நீ வேறு காசு பண்ண கொடுத்துட்டு வாடகைக்கு வந்து இந்த வண்டி எடுத்துக்கிட்டான். எடுத்துகிட்டு எங்கே கொண்டு வந்து நிறுத்துறான் பாரு, எங்கள் வண்டிக்கு மோதிர மாதிரி நிறுத்துறான். அவன் நல்ல படம் ஓடுதா, நான் 1 லட்சம் ஏற்றி கொடுத்தேன். ஒவ்வொரு படத்துக்கு 1 லட்சம் ஏற்றி கொடுப்பேன். ஒரு என்கிட்டயே 40 லட்சம் கேட்குறான். அடி பின்னிடுவேன். உனக்கு 1 லட்சமே ஏற்றி கொடுத்து நான் தான் 1 லட்சம் ஒரு படத்துக்கு ஏற்றுறேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் மேலே அவங்க மேனேஜரே எனக்கு ஃபேவராக சாருக்கிட்ட சம்பளமே வாங்கக்கூடாது. ஆனால் கவுண்டமணி சேர்ந்துக்கிட்டு என்ன இருக்குன்னாக்கா கீழ்ந்து மேலே வந்தவன்றதுனால பழசு மறக்க மாட்டாங்க. கவுண்டமணி ஒரு வெட்டியான நடிப்பார். 40 நாள் கழிச்சிட்டு 40 நாள்லாம் என்ன ஆச்சு, அவர் சம்பளம் 2 ரூபான்னா 80 லட்ச ரூபா கூட ஆகும். வெறும் 5 லட்ச ரூபா தான் கொடுத்தேன். இவன் 4-5 படம் ஆனவனே சரளா கூடயே செஞ்சுட்டு இருக்கிறான். வடிவேலு என்னை தொட்டு நடிக்கூடாதுன்னு சொன்ன சரளா 2 பேரும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு லெவலில் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்குலாம் அவங்க அது மாதிரிலாம் வந்து நம்மகிட்டே வந்து அது கம்ப்ளைண்ட் அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து ஃபேமிலியில் லைஃப்லாம் கெடுத்துக்காரியான்னு அட்வைஸ் பண்ண போய் பர்சனலாக நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணிங்களா சார்? எதுக்கு இதெல்லாம் அட்வைஸ் பண்ணால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. கவுண்டமணி சாரால் நான் வளர்ந்தேன். அவர் இன்னும் எனக்கு நட்பாக இருக்கார். இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒருத்தோட நாங்கள் பேசிக்கிறோம், அதெல்லாம் இருக்கான். ஆனால் யார் நான் வளர்த்து விட்டுனா அவன்கிட்ட அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபோனை மாற்றி ஈத்தி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். இப்போ 2 பேருக்கு உள்ள கேரக்டர் என்ன வித்தியாசம் புரியுது. படங்களுக்கான டைட்டில் இருக்குல்ல சார், அது எல்லாமே யூனிக்காக இருக்குது. எப்படின்னா பொங்கலாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்துட்டு நிறையா எப்படி சொல்கிறது, அந்த வரவு 8 செலவு 10, அதுக்கப்புறம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அப்புறம் விரலுக்கேற்ற வீக்கம், எல்லாமே என் பொண்டாட்டி தான், அப்புறம் வீட்டோட மாப்பிள்ளை, இப்படின்னு ரொம்பவே யதார்த்தமாக ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே படத்தோட டைட்டிலாக வச்சு மூவ் பண்ணலாம். படத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு கருவே அந்த டைட்டில் மூலியமாகவே வந்து போவோம் அப்படின்ற மாதிரி அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தான் சார் இந்த கான்வர்சேஷன். எப்படி சார் அந்த படத்தோட டைட்டில்லாம் பிடிக்கிறீங்க? யூனிக்காகவே இருக்குது. இப்போ நம்ம ஊரில் பழமொழியெல்லாம் சிலது இருக்குது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற பழமொழி தான் இல்லையா. ஒருத்தன் அதிகமாக செலவு பண்ணான்னு வச்சுட்டு வேலைக்கேற்ற வீக்கமாக இருக்குண்டா, சும்மா இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதரா சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த நம்ம ஊரில் நடைமுறையில் இருக்கக்கூடிய பழமொழிகள் இருக்குல்ல, அதுலேருந்தே நான் வந்து தலைப்பு வச்சுக்கிறது. அப்போ தான் கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும். மக்கள் வந்து உள்ளுக்குள்ளே இது நம்ம மேட்ரு ஏதோ இருக்குதுன்னு வருவாங்க இல்லையா. அதனால் தலைப்பு வந்து யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வச்சேன். அது கூட நான் கண்டுபிடிக்கல, எல்லாம் நம்ம ஊரில் வந்து இது யதார்த்தமாக இருக்குது. நம்ம ஊர் பழமொழிகளில் ஏகப்பட்டு இருக்குது. சார் இப்போ குறிப்பாக வடிவேல் அவர்களுடைய கரியரே வந்து லைக் கிரியேட் பண்ணி கொடுத்தது நீங்களா சொல்லலாம் சார். ஆரம்பத்துலேருந்து அவரை பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்த படங்கள் அவரும் வளர்றாரு, படங்களும் ஹிட் ஆகுது, அவர் வெளியில் வந்து அவ்வளோ பீக் பிஸி ஆகிட்டு இருக்காரு. அப்போ அதான் அது முன்னாடி கேட்டேன் சார், பிஹேவியர் சேஞ்சஸ் ஏதாவது அவரும் வந்து உங்ககிட்ட ஏதாவது சில்மிஷம் பண்ணுறது, நீங்கள் அவரை கலாய்ச்சது, அது மாதிரி ஏதாச்சு இருக்கு. அதாவது நடிப்பு வேற, பர்சனல் வேற. எஸ் இல்லையா. சிலர் வந்து நல்லா நடிப்பாங்க, சில பேர் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி, பர்சனல் கேரக்டர்ன்றது வேற. இல்லையா, புரியுதா. இப்போ வந்து கவுண்டமணி சார் இருக்கார, அவர் ட்ராமாலாம் நிறைய நடித்தவர். கிராமத்தில் ட்ராமாவில் நைட்டு தான் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, பகலில் எங்கேயாவது தள்ளிக்கணும், அது கொஞ்சம் தான் காசு கொடுப்பானுங்க. இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க அவர். கவுண்டமணி சார், செந்தில், மற்றவங்க
சந்திரன் எல்லாம் நாடகத்தில் இருந்து எம்.ஆர். ராதா, சிவாஜி சார் இவெல்லாம் கூட நாடகத்தில் வந்துருக்காரு. எம்ஜிஆர் எல்லாம் நாடகத்தில் வந்து ஒன்றும் இருக்காது, ஏதோ போக்குவரத்து கொஞ்சம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்படிலாம் நடித்து மேலே வந்தவங்க அவங்களாம் இல்லையா. அதனால தான் நீங்கள் நீரோன்னு படத்தில் வந்து நாடக கம்பெனியில் வேலை செஞ்சவங்க இவங்கெல்லாம் அப்படின்னு போடணும். யார்? கவுண்டமணி சார் இவங்கெல்லாம். இந்த மாதிரி கவுண்டமணி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்து கரகாட்டக்காரன் படம் நல்லா ஹிட்டு. அந்த நேரத்தில் தான் நான் பண்ணேன். அப்புறம் நான் சொன்னேன், சார் நான் ஏதோ இந்த லேடிஸ் சில கதையை வச்சு ஓட்டுறேன், எனக்கு காமெடி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் பாக்கியராஜத்துக்கு வந்தனால காமெடியெல்லாம் கொஞ்சம் ரசிப்பேன், நீங்கள் எனக்கு எதை பண்ணீங்கன்னு மாதிரி ஒரு கதையை கேட்டேன். சில அவரும் செந்திலும் இந்த தம்பிக்கு கதை நாலேஜெல்லாம் நிறைய இருக்குது. முதல்ல ஒரு 6-7 நாளுக்கு தான் கழிச்சிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்து அவங்கள சரியா அவங்க கதையை உள்ளே வச்சுக்கிட்டேன். ட்ராமாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சோத்துக்கெல்லாம் பட்டினி கிடந்து அப்புறம் சினிமாவுக்கு வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அந்த இதில் நீங்களே பர்சனல் கனெக்டர் இருக்கும், பர்சனல் கேரக்டர் உள்ளலாம். அப்புறம் என்ன சொன்னாங்க, பேசிட்டாங்கன்னா அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணார்னா நம்ம ஹெல்ப் பண்ணலான்னாங்க. நான் முடிச்ச மாப்பிள்ளையில் கவுண்டமணி செந்தில் 2 பேரும் எனக்கு ஒரு 10 நாள் கழிச்சிட்டு கொடுத்தாங்க. அப்போல்லாம் ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் ஆகும் சம்பளம். அந்த டைம்ல சார் கரகாட்டக்காரன் பிச்சுட்டு போச்சு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய். ஐயோ, கரகாட்டக்காரன் வந்து வெற்றி இருக்க, அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்க முடியல. அந்த காம்பினேஷன்ஸ் அது கவுண்டமணி செந்தில் இல்லைன்னா கரகாட்டக்காரன் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் அவரை போட்டாலும் வியாபாரம் ஆகுன்ற மாதிரி ஒரு பேச்சு ஒரு சின்ன வந்துச்சு. அதனால நான் அவர் போட்டேன், ஒரு 10 நாள் கழிச்சிட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு. அப்புறம் ஏதோ கொஞ்சம் கன்சியஸில் ஏதோ பண்ணார். இந்த பையனுக்கு ஹியூமர்லாம் இருக்குது, பண்ணுவார். அவர் கவுண்டமணி செந்தில் சார், கோவை சார்லாம் அந்த மாதிரி ஏதோ. ஆனால் ஒரு 10 நாள் பார்த்தாரு. ஆனால் கதை நல்லா இருக்க, 10 நாளில் வந்து சின்ன கேரக்டர் தான் நான் நல்லா பண்ண முடியும், ஃபுல்லாக பண்ண முடியுமா? சார் டேட் வேணுமா சார்? ஜனகராஜ் இருக்கார், அவர் ஒரு 20-25 நாள் டேட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னாரு. என்ன அது அப்படின்ட்டு அப்புறம் அவங்களும் செந்தில் சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 நாள் டேட் கொடுத்தாங்க. 4-5 நாளில் என்ன ஆச்சு காசு? 10 லட்சம் 8 லட்சம். 10 லட்சம் ரூபாய்க்கு வெளியில் பிளாட் வாங்கி போட்டால் 1 கோடி இல்லை. அவங்க என்னென்ன இந்த பையன் நல்லா பண்ணுறான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பாட்டு கிட்டுடு, அந்த மாதிரி பண்ணு, நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான. அந்த படம் தமிழில் 100 நாள், தெலுங்கில் வந்து ரீமேக் பண்ணாங்க. அங்கே தெலுங்கில், கன்னடம், ஹிந்தி எல்லா ஊர்லேயும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்டமணி செந்தில் சார் இருக்காங்களே, இவங்க நடித்த கேரக்டரை வந்து அங்கே வந்து தெலுங்கில் தாசிரி நாராயண ராவ் தான் எடுத்தார். முதல்ல நான் தான் பண்ணுறதா இருந்தது, டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணேன், தாசிரி நாராயண ராவ் டைரக்டர், நடிகர் கிடையாது. சார் நீங்களே நடிங்கன்ட்டு. ஏன்னா ஒரு தொப்பிங்க பீமா இருப்பார், ஜனகராஜ் கேரக்டர் நீங்களே நடிங்க. அப்போ கவுண்டமணி செந்திலுக்கு போக அங்கே கவுண்டமணி செந்தில் சார் மாதிரி ஜோடி அங்கே கிடையாது. எங்கள் ஆந்திராவில் ஒரு காமெடி காம்பினேஷன் யாரும் இல்லை, நம்ம ஊரில் தான் இருக்குது. நானே என்ன பண்ணேன், அவங்க 2-3 ஃபோட்டோ காமிச்சாங்க. கோட்டா சீனிவாசராவ், இன்னொருத்தர் பாபு, இன்னொருத்தர் இருக்கார் பாபு மகனும் யாரோ பேர், 2 பேர் ஜாயின் பண்ணி இவங்கள மாதிரி தான் இருக்காங்க, அவங்கள ஜாயின் பண்ணிவிடுங்க. அந்த ஜாயின் பண்ணவங்க பின்னாடி மிக பீக் ஆள் ஆகிட்டாங்க. ஒருத்தர் MP ஆகிட்டார், ஒருத்தர் MLA ஆகிட்டார், பெரிய ஆள் ஆகிட்டாங்க. 2 பேரும் அவங்க 2 பேரும் பிரிக்க முடியாத ஆள் ஆகிட்டாங்க. இந்த ஜோடியை நான் தான் கிரியேட் பண்ணி விட்டுருக்கீங்க. ஏன்னா இங்கே தான் ஈட்டுக்கு ஜெயராஜ். ஆனால் டைரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே நமக்கு படம் பண்ணவங்க தொல்லை கொடுத்துட்டாங்க. எனக்கு முதல்ல பண்ணிட்டு அங்கே போனாங்க. அதனால அது லேட் ஆகிடும். லேட் ஆனால் அந்த கதையை யாராவது எடுத்து உருவி அடிச்சுடுவாங்க, சீன்ஸ்லாம் திருடிடுவாங்க. அதனால வேற ஆள் பண்ணுங்கன்னு நான் எடிட் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு சில்வர் ஜூப்ளி வச்சு அது நல்லா போச்சு. இப்போ கவுண்டமணி செந்தில் அதுக்கு அடுத்த சென்டிமெண்ட்டாக வச்சுக்கிட்டு நான் பண்ணேன். அவங்க 2 பேரும் தொடர்ந்து 6-7 படங்கள் எனக்கு எல்லாமே 100 நாளில். அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னாங்க டிஸ்ட்ரிபியூட்டருங்க, சார் படம் ஓடுது, ரசிகர்கள் தான் லெட்டர் எழுதுவாங்க, கவுண்டமணி செந்தில் சார் மட்டும் போட்டு பண்ணுறீங்க, ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் வேற யாராவது கூட சேருங்களேன் கலர் அப்படின்னாங்க. ஆனால் படம் ஓடுது, டிஸ்ட்ரிபியூட்டர் மாற்ற வேணான்றான். அவங்களுக்கு லாபம் இருக்கு. ஆமா, லாபம் போட்டாவே ஓடி போகுது சார், 100 நாள் ஓடுங்கன்னா. அந்த ரசிகராக இருக்கிற சில பேர் வந்து என்ன பண்ணுறான்,
இன்னும் கொஞ்சம் பேருக்குள்ள இதை போடுங்களேன்னு லெட்டர் எழுதுறானு. சரி ஒரு சின்ன சேஞ்ச் கொடுக்கலாமே நினைக்கலாம் பார்த்தா இவன் வந்து எந்த படம் ஒன்று நாயகன் படமா கமல் சார் கூட நடிச்சிருந்தான். தேவர் அந்த படத்தை ஒரு நாள் அவங்க வடிவேலு அவங்க மேனேஜரோட வீட்டுக்கு வந்தாப்படி. சார் இந்த மாதிரி நான் தேவர் மகளில் நல்லா இருக்கு, நான் ராஜகிரன் தான் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணார். உங்கள் படத்தில் கவுண்டமணி, செந்தில், எஸ் சந்திரன், அவங்க சார்லி, சின்னி, மனோரமா, ஏகப்பட்ட காமெடி, சரளா எல்லாம் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா நான் சம்பளம் கூட வேணாம் அப்படின்னா. அப்படியானா அவனே டிக்கெட் எடுத்து கொடுத்து தேவர் மகன் பார்க்க சொன்னான். பார்த்தேன், அது கொஞ்சம் தான் வந்தது, ஆனால் தயக்கமெல்லாம் நடிச்சிருந்தான் தேவர் மகனில் இல்லையா. சார் கூட நல்லா அவர் தைரியமாக பண்ணுறான் அப்படின்னு சரி நீங்கள் போட்டேன். இங்கே போடும்பொழுது அவன் ஒல்லியாக இருக்கான், அவன் எடுபடாது, ரொம்ப பெரிய சீன்ஸ்லாம் கொடுக்க முடியாது, ஒரு 10 சீன் 5 சீன் கொடுக்கலாம், ரொம்ப பெருசு. இப்போ கவுண்டமணி செந்தில் 2 பேர் சேரும்போது தான் அது வந்து பெரிய காமெடியாக மாறுது. வெறும் செந்தில் போட முடியுமா? வெறும் கவுண்டமணி சார்னா கூட பண்ணுவார், பட் இருந்தாலும் 2 பேர் சேரும்போது ஒரு பெருசாக மாறுது. அவங்க கூட வேற சரளா வேற சேர்க்குறேன், பெருசாகுது இல்லையா. அதனால் அதே மாதிரி தான் நாகேஷ், மனோரமா ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் இவன் வெறும் ஒல்லியாக இருக்கிற காமெடியை போட்டால் சோலோவாக இருக்க மாதிரி இருக்காரு, சோலோ மாதிரி புசுக்குன்னு இருக்கும். அதுவும் இவன் மட்டும் தனி படத்தில் காமிச்சா பரவாயில்ல, இவ்வளோ காமெடியின் மத்தியில் காமிச்சா இவன் கும்பலில் காணாமல் போயிடுவான். உண்மை சார். ஒரு 7 காமெடியனு அடி பின்னிடுவாங்கல்ல, இவன் கூட்டுக்குள்ளே நின்றுட்டு சும்மா இப்படி ஆட்டினான்னு வச்சுக்க, சூன்னு அப்படி தள்ளி விட்டுருவாங்க இல்லையா. சுமாரான்னு கதை முடிஞ்சு போச்சு. அதில் இவனை எப்படியாவது தூக்கணும்ல. இவன் வந்து டெய்லியும் ஒரு 9 மணிக்கு மேலே என் ஆஃபீஸுக்கு வந்துடுவான். சார் என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, நான் ஊரில் அவங்க ட்ராமா பண்ணேன், இந்த ட்ராமா எல்லாம் இல்லை, இது பாட்டு பாடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஊரில் நிறைய தொழில் பண்ணான், கண்ணாடி வேலை, அந்த வேலை, இந்த வேலைலாம் பண்ணுவான். நாய் குலைக்கிறதே 10 நாள் குலைச்சி காமிச்சான். ஒரு 10 நாள் ஒவ்வொரு நாய் எப்படி குலைக்கான், அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னான். சரி இவன்ட்டு நிறைய டேலண்ட் இருக்குது, ஆர்வம் இருக்குன்ட்டு அப்புறம் போட்டு கூட கொஞ்சம் சரளா போட்டால் நல்லாயிருக்கும் இவனுக்கு தூக்கலான்ட்டு. சரளா அதுக்கு முன்ன வரைக்கும் எஸ் சந்திரன், கவுண்டமணி சார், செந்திலையும் கூட நடிச்சிருக்குது. 2வது கமல் சார் கூட ஜோடியாக நடிக்குது. எது என்ன படம், அந்த பாக்யராஜ் சார் கூட ஜோடியாக சின்ன வீடா ஏதோ ஒரு படத்தில் இல்லையா, கோவை சார் அதில். அப்புறம் பாக்யராஜ் சாரோட அடுத்தது கமல் சார் கூட நடிச்சாங்க அந்த படம். அப்போ இவ்வளோ பெரிய ஹீரோ கூட நடிக்கிற பொம்பளை மறுபடியும் அந்த கிராஃப் கீழே வர மாதிரி இருக்கும். மறுபடியும் கவுண்டமணி சார்னா பரவாயில்ல, கீழே இங்கே வந்து இறங்கி வருதுன்னா ரொம்ப கிராஃப் இறங்குது. அதனால அது வந்து நான் அவர் கூட பண்ண மாட்டேன், எனக்கு இமேஜ் போயிடும். அப்புறம் மறுபடியும் கமல் சார் இவங்களாம் போட மாட்டாங்க, இவன் யாருன்னே தெரியாத ஒருத்தன் இவன் கூட எதுக்கு ஜோடியாக நடிச்சுன்னு எனக்கு கேட்பாங்கன்னு. எனக்கு இவன் நல்லா வருவான்னு தெரிஞ்சு போச்சு. இவன் தான் டெய்லி வந்து என்கிட்ட நடிச்சு காமிக்கிறான்ல, கிட்டத்தட்ட அதில் வச்சு இவன் ஃப்யூச்சரில் பெருசாக வருவான். இவன் பெரிய நாகேஷ் மாதிரி, அவர் நாகேஷ் சார் இருக்காரு, அவர் எப்படி லைஃப் லாங் வரைக்கும் பெரிய ஆளாக வந்தாரோ அந்த மாதிரி இவன் கருப்பு நாகேஷாக வருவான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு துணிஞ்சு நான் ஒரு அசூரன்ஸ் கொடுத்தேன், நீ இவன் கூட நடிக்கிற, அப்படி ஏதாவது எல்லாம் பிரச்சனை பண்ணான்னா தொடர்ந்து உனக்கு சரளாவுக்கு நல்ல கேரக்டர் நான் படத்தில் தூக்கிடுறேன், ஒன்று நம்பி என் கூட வா, உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அதை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை கூட உள்ள நாள் பார்த்தது இல்லை, நான் கெஞ்சினது இல்லை இல்லையா. இதுங்கிட்ட பேசி இவனுக்கு ஒரு ஜோடியாக போட்டு ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக. ஆமாம், ஏன்னா இவன் பெருசாக வருவான்னு எனக்கு நல்ல நம்பிக்கை. ஏன்னா டெய்லி வந்து ஆர்வத்தில் சொன்னால அதெல்லாம் ஒரு வளர்ந்து நல்ல பெருசாக வரும்னும் போது அதை கொஞ்சம் நம்ம ஏதாவது பண்ணணும். அதுக்காக நான் பண்ணிட்டேன். 2 பேரும் சேர்ந்தாங்க. அவர் சொன்னா தொட்டுலாம் என்ன நடிக்கக்கூடாது சார், தொடாமல் எப்படிமா நடிக்க முடியும், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன். ஆமாம்மா, 2 பேருக்குள்ள சண்டை வரும், அப்போ கூட துணி பிடிச்சி தான் எடுப்பான், ஆள் அடிக்க மாட்டான். அந்த மாதிரிலாம் ரொம்ப கிராக்கி பண்ணிச்சு. நான் உனக்கு கல்யாணமாக பண்ணி சொல்கிறேன், சும்மா நீ நடிக்க தானே. இல்லை சார், இமேஜ் மக்கள்கிட்ட இமேஜ் எப்படி சார், எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா நடிச்சுட்டு இன்னொருத்தர் கூட நடித்தா கல்லால் அடிக்கிறான், எப்படி இது எம்ஜிஆருக்கு ஒய்ஃபு நீ போய் இன்னொருத்தர் அடிக்கலாம், அப்படி ஆகி பார்க்குறாங்க எனக்கு, அப்படி பார்க்குறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி சார் இது அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே இமேஜ் அப்படி தான் இருக்குது. அப்புறம் ஜோடி போட்டால் அதுக்குள்ளே கவுண்டமணி செந்தில் கோவப்பட்டாங்க, நீ அங்கே போய் நடிக்கக்கூடாது சார், இல்லாம பிரேக் போட்டாங்க.
அப்புறம் அவங்கக்கிட்ட பேசி இல்லை சார் சின்ன பையன் இல்லை புதுசு சார் இப்போ தான் சும்மா வரானாம்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த பிடிச்சி வந்திருக்கீங்க. ஆனால் ஏஜ் இருக்குல்ல, ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஒரு ஸ்லாப் ஸ்டிக் அப்படி இதில் பண்ணுறது தான் யூஸ் பண்ணி வரும். அப்புறம் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஜோடி போட்டேன். அந்த வரவேட்டினா கிளிக் ஆகிடுச்சு. வரவேட்டினா நல்லா போயிடுச்சு இல்லையா? அதில் அவன் சம்பளமே எனக்கு வேணான்ட்டான். ஒரு 10,000 வச்சுக்கடா அப்படின்னு நம்மளை கொடுத்து வச்சு விட்டு அடுத்த படம் பின்னி எடுத்த உடனே வந்தான். சார் எனக்கு சம்பளம் வேணாம் சார், அடுத்த படத்தில் என்ன நடிச்சு சார் நல்லா ஓடிக்கியா படம் வரவேட்டுனா இந்த 1 லட்சம் வச்சுக்கணும்னு அவனுக்கு மயக்கம் வந்துச்சு. 1 லட்சமா எனக்கு போய் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் கார் வாங்கிட்டான். ஓகே. அடுத்த படம் கவுண்டமணி சேர்ந்து எல்லாரும் ஷூட்டிங் இருக்குல்ல, அந்த ஷூட்டிங்கில் இந்த கார் வாங்கினான் தெரியுமா, வாடகைக்காரன். அதை கொண்டு வந்து கவுண்டமணி சார் வண்டி இடிக்கிற மாதிரி நிறுத்துறான், ஸ்பீடாக கொண்டு வந்து நிறுத்துட்டான். ஏன்னா அவங்களாம் இவனை போட விடாமல் சொன்னாங்கல்ல, அதனால இவர் கார் வாங்கிட்டாராம். அவர் கவுண்டமணி சார் சொன்னார், இந்த புது பணப்பாட இந்த நாய் ஆட்டோவில் ஏறுறதுக்கு தகுதி இல்லாதவன், இவனை வேற நீ வேற காசு பண்ண கொடுத்துட்டு வாடகைக்கு இந்த வண்டி எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு எங்கே கொண்டு வந்து நிறுத்துறான் பாரு, எங்கள் வண்டிக்கு மோதிர மாதிரி நிறுத்துறான். என் டிரைவர் சொல்கிறா கொஞ்சம் விட்டு வந்து இடிச்சிருப்பான் சார் அவன், ஏன்னா பந்தா காமிக்கிறான் அவன் அப்படி இப்படின்னு. ஏன்னா அவனுக்கு பந்தாதான் புரியுது. புது பணக்காரங்க மாதிரி கொஞ்சம் புது பணக்காரங்க இந்த ஸ்டைல் எல்லாம் பண்ணுறது. அதே போல் நான் சாப்பிடும்போது கவுண்டமணி சார், சேனி சார், எஸ் சந்திரன், மற்றவங்க எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம். இவனும் அப்படி ஒரு தட்டு எடுத்துட்டு அப்படி பக்கத்தில் உட்காந்துக்குவான். எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், எல்லாம் சாப்பிட்ற மாதிரி. கவுண்டமணி சொல்லுவார், அந்த காக்காவை துரத்து, அது ஒரு காக்கா ஒன்று உட்காந்து அது துரத்து. அப்போ கூட கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு இதில் அது என்னது புதுசாக இப்பயே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தட்டை பிடிக்கிடுவான் சார் அவன், நீ அதில் அப்படி அதுதான் நம்ம சீனியர் உட்காந்துக்கிறோம் இல்லையா, அப்படிதான் கலாய்ப்பாங்க. ஆனால் அப்படியே பூந்து அப்படியே அவன் நல்ல படம் ஓடுதா, நான் 1 லட்சம் ஏற்றி கொடுத்தேன். ஒவ்வொரு படத்துக்கு 1 லட்சம் ஏற்றி கொடுப்பேன். 6-7 வந்துனே இருக்கு. அப்படியே அவனுக்கு 5 லட்சம் 6 லட்சம்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டான். அது 6-7 படம் என்கிட்ட. அப்புறம் திடீர்னு யாரோ கூப்பிட்டு அஜித் விஜய் படம் மத்தியில் 25 லட்சம் கொடுத்துட்டாங்க அவனுக்கு. ஓகே. அப்புறம் ஒருத்தர் 30 லட்சம் நாங்கள் 40 லட்சம் நாங்கள் எங்கேயோ போயிட்டான் அவன். ஒரு என்கிட்டயே 40 லட்சம் கேட்குறான். அடி பின்னிடுவேன். உனக்கு 1 லட்சமே ஏற்றி கொடுத்து நான் தான் 1 லட்சம் ஒரு படத்துக்கு ஏற்றுறேன் அப்படின்னு. அதில் கொஞ்சம் மேலே அவங்க மேனேஜரே எனக்கு ஃபேவராக, சாருக்கிட்ட சம்பளமே வாங்கக்கூடாது, நீ வெளியில் போய் இங்கே கேட்கலாமா கரெக்டா அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டு கண்டிப்பாக அந்த ஏஐ படத்தோட கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் இல்லையா. ஆனால் கவுண்டமணி சேர்ந்துக்கிட்டு என்ன இருக்குன்னாக்கா, கீழிருந்து மேலே வந்தவன்றதுனால பழசை மறக்க மாட்டாங்க. யாருக்கிட்ட எவ்வளோ வாங்கணும்னு தெரியும். ஒன்றா இருக்குதுன்னு ஒரு படம் பார்த்தீங்களா, அந்த படத்தில் கவுண்டமணி ஒரு வெட்டியானா நடிப்பார். 40 நாள் கழிச்சிட்டு 40 நாள்லாம் என்ன ஆச்சு, அவர் சம்பளம் 2 ரூபான்னா 80 லட்ச ரூபா கூட ஆயிடும். நான் வெறும் 5 லட்ச ரூபா தான் கொடுத்தேன். அவர் அந்த டைம்ல இருந்ததுக்கு அப்பயும் நான் ஃபுல்லாக நடிக்கிறேன்ட்டார். அவர் தான் மெயின், வேறு யாரும் கிடையாது. அவர் தான் ஹீரோ, ஜோடி கூட கிடையாது யாரும். துணிஞ்சி போட்டு அதே ஏவிஎம்ல எஜமான் ஒரு படம் எடுக்கிறாங்க ரஜினி வச்சு. அப்புறம் கவுண்டமணி கேட்குறாங்க, எனக்கு ஒரு 5 நாள் டேட்டு கொடுங்க, ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு. என்ன 50 ரூபாயா அப்படின்றாங்க. ரஜினி சார், இந்த உதயகுமார் டேரக்டர். நான் ஏவிஎம்ல கொஞ்ச நாள் இருந்தேன் ஆரம்பத்தில் 20 வயசில். அப்போ சரண் சார் ஃபோன் பண்ணி வாங்கினாரு. நான் போனேன். இந்த வடிவேலுக்கு என்ன கொடுத்தேன் சார், 40 நாள் இதை டேட் தரேன்னா 5 லட்சம் கொடுத்தேன். ஏன்னா அவர்கிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சிட்டேன், சொல்லக்கூடாது. 5 லட்சம் தானா, இங்கே ஒரு 10-15 நாள் டேட்டு கேட்டால் இவன் 50 லட்சம் கேட்குறானே என்கிட்ட. ஒன்று சரி நீ போங்க அப்படின்ட்டு வடிவேலை கூப்பிட்டு, ஏன்பா வி சேகர் எங்கள் கம்பெனியில் ஏவிஎம்ல ஒரு வருஷம் 20 வயசுக்கு முன்னாடி இருந்தார். அவர்கிட்ட சொன்னார், நீ தான் அங்கே 5 லட்சம் தான் வாங்குறீங்களா, இங்கே போய் எங்கிட்ட 50 லட்சம் கேட்குற, ரஜினி கூட நடிக்கிறது இல்லை, ஏவிஎம் பிராண்டர் பெரியது அப்படின்னா. ஏவிஎம் பேனரு ஒரு பக்கம் அண்ணன் பக்கம் ரஜினி, நீ இங்கே போய் அதிகம் கேட்கக்கூடாது அப்படின்னா. ஒன்று பண்ணுங்க, ரஜினியை தூக்கிட்டு ரஜினி கேரக்டர் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் 5 லட்சம் பண்ணுறேன். நான் ரஜினிக்கு போட்டி தூக்கிட்டு தான் வரணுங்க,
அங்கே நான் ஹீரோ இல்லை, அதனால் அங்கே நான் கம்மியாக தான் வாங்குவேன். இங்கே நீங்கள் ரஜினிக்கு பொட்டி தூக்குற வேலை கொடுத்தா அவ்வளோதான், அதிகமாக தான் கொடுக்கணும். இல்லை ரஜினி கேரக்டர் என்கிட்ட கொடுங்க, அவர் எனக்கு பொட்டி தூக்க வைங்க, முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல 5 ரூபா கேட்குறாரு, ஒரு இடத்துல 50 ரூபா கேட்குறாரு. அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. எங்கே அதிகமாக வாங்கணும், எங்கே கம்மியாக வாங்கணும், எங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அங்கே ஹெல்ப் பண்ணணும், எங்கே நமக்கு கொஞ்சம் பின்னாடி சைடு கேரக்டராக கொடுக்குறாங்களோ அங்கே காசை வாங்கணும்னு நினைக்கிறாருல்ல. இது இவனுக்கு தெரியாது. வடிவேலுக்கு போகிற இடத்துலாம் சம்பளம்ட்டு போயிட்டேன்ட்டான். அதனால தான் எனக்கு பின்னாடி அவனால் யூஸ் பண்ண முடியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நடிப்பு வடிவேல் ஓகே, கவுண்டமணி சார் நல்லா நடிச்சார், வடிவேல் நடிச்சார், வடிவேலும் நல்ல பேர் வாங்கிட்டான். ஆனால் வித்தியாசம் என்னன்னா ஆள் தராதரம் பார்த்து பண்ணுறது. அதாவது கவுண்டமணி சார் தெரியும், ஆனால் இவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஓகே. பட் ஆனால் நிறைய இப்போ அது நீங்கள் பார்க்கும்போது எப்படி சார் ஒரு கரியர் ஏற அவங்களுக்கான மாற்றங்களும் அவங்களுக்கான பேச்சும் நடவடிக்கையும் மாறும்போது பர்சனலாக நீங்கள் எதாவது அட்வைஸ் பண்ணிங்களா சார்? எதுக்கு இதெல்லாம் அட்வைஸ் பண்ணால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. வேறு ஃபோனை மாற்றி வச்சுக்குவானு, 7-8 பேர் வச்சுக்குவானுங்க. ஓகே. கவுண்டமணின்னா ஒரு ஃபோன் தான் வச்சுருப்பாரு, இவன் 7-8 ஃபோன் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசுவான். அப்புறம் வந்து கவுண்டமணி சார் வந்து கால் ஷீட் அவரே பேசுவார். ஓகே. சம்பளம் அவரே பேசுவார். கண்டமெண்ட்லாம் கொடுக்கும். மேனேஜர்லாம் யாரும் இல்லை, மேனேஜர் வேலைக்கு இருப்பாங்க. ஓகே. பட் பர்சனலாக அப்படி சம்பளம் மட்டும் அவர் தான் பேசுவார். யாராவது தப்பாக பேசி அண்டர்ஸ்டாண்டிங் போயிடக்கூடாது. இவன் என்ன பண்ணுவான்னா கமிஷன், என்ன சம்பளம் எனக்கு பேசுறியோ அதில் 5% 10% ஒன்றுக்குன்னா அந்த வாரம் மேனேஜர் என்ன பண்ணுறான், கமிஷன் கிடைக்கின்றதுக்காக எல்லாத்தையும் பழைய ஆளுகிட்ட நம்மகிட்ட கொண்டு வர மாட்டான். நம்மகிட்ட கமிஷன் கிடைக்காது. அதனால் அப்படியே கூட்டும் போய் எங்கேயோ போயிட்டு அப்படியே போயிட்டாங்க. அந்த மாதிரி போயிட்டான். அதனால் நான் அந்த விஷயத்தில் என் படத்தில் நடிச்சவும் இல்லை. கவுண்டமணி சார் நல்ல வெற்றி படங்கள், அவரால் நான் வளர்ந்தேன், என்னால் வடிவேல் வளர்ந்தான். ஆனால் கவுண்டமணி சாரால் நான் வளர்ந்தேன், அவர் இன்னும் எனக்கு நட்பாக இருக்கார், இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒருத்தோட நாங்கள் பேசிக்கிறோம், அதெல்லாம் இருக்கான். ஆனால் யார் நான் வளர்த்து விட்டுனா அவன்கிட்ட அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபோனை மாற்றி ஈட்டி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். இப்போ 2 பேருக்கு உள்ள கேரக்டர் என்ன வித்தியாசம் புரியுது இல்லையா? இதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இது ஒரு லைஃப் லெசன் மாதிரி. சினிமா வேற, பர்சனல் லைஃப் வேற. இல்லை சார், அது நீங்கள் ஒரு ட்ரூ டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அப்போலேருந்து நீங்கள் டேலண்ட்டை பண்ண முடியும். ஆமாம், கேரக்டர் வந்து உடனே பண்ண முடியாது இல்லையா? ஆமாம், கேரக்டர் தெரியாது இல்லையா? எல்லாருமே கம்முடுவான், எல்லாருமே இடுப்பு வச்சுக்குவாங்க. சினிமாவில் வரும்போது கையை அப்படி தட்டி இப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் உதாரணத்துக்கு விவேக் ரொம்ப நல்ல பையன், அவன் வந்து பிஏல ஏதோ படிச்சுவான், கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸராக வேலை செய்யணும். அவன் பாலச்சந்தர் படத்தில் தான் நடிச்சிருந்தான். அவன் நடிக்கும்போது அவனுக்கு வந்து சம்பளம் கொஞ்சமாக தான் இருந்தது. இந்த வடிவேல் வளர்ந்ததை பார்த்தான். நம்மகிட்ட நிறைய வடிவேல் வந்து அவனுக்கு அதுக்குள்ளேயே 5 லட்சம் 7 லட்சம்லாம் மாறிடுச்சு. உடனே ஒரு நாள் வந்து விவேக் என்னை பார்த்தாப்புல, சார் நான் வந்து ரொம்ப படிச்சுவேன், கவர்மெண்ட்டில் செக்ரட்டரியாக வேலை செய்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் பாலச்சந்திரகிட்ட வந்ததுனால என்னை ஐயருன்னு நினச்சிட்டாங்க, எல்லாம் சின்ன சம்பளம் கொடுக்குறானுங்க, அப்படியே யூஸ் பண்ணுறானுங்க. இந்த வடிவேலை நீங்கள் தூக்கி விட்டீங்களாங்காட்டியும் ஊறப்பட்ட சம்பளம் சார், அவனுக்கு மாசாக போகுது, எனக்கு உங்கள் பணத்தில் வாங்க, எனக்கு சம்பளம் பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன கொடுக்குறாலும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி பார்க்கலான்ட்டு தான் அவனை உள்ளே கொண்டு வந்தேன். வடிவேல் கூடிய போட்டேன். போட்ட உடனே அந்த பொங்கல் அது இதுன்னு நிறைய படங்கள்ல லிவிங்ஸ்டன் வடிவேல் அதுக்கப்புறம் விவேக் சார் அந்த காம்பினேஷனே நான் போட்டு சரளாவை தூக்கி இங்கே மாற்றி விட்டேன். ஏற்கனவே சரளா இருக்க அது கவுண்டமணி சார் கூட நடிச்சுட்டு வடிவேல் சார் கூட நடிச்சுட்டு கமல் கூட அவங்க உள்ள நடிச்சுட்டு இருந்தது. அதே சரளாவை போச்சு வழி இல்லாமல் இந்த வடிவேலிட்ட விட்டா இவன் 4-5 படம் ஆனவனே சரளா கூடயே செஞ்சுட்டு இருக்கிறான். யாரு? வடிவேல் அவர்கள். வடிவேல் அவங்களுக்கு வந்து சுருக்கமாக சொன்னால் எங்கள் தங்கத்தனம் தான் அவங்க வந்து ஒன்றா தான் தங்கிறது, அந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டாங்க. தொட்டு நடிக்க கூடாதுன்னு சொன்ன சரளா வடிவேல் என்ன தொட்டு நடிக்கக்கூடாதுன்னு சொன்ன சரளா 2 பேரும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு நட்பு வந்துட்டாங்க. அப்படி ஆகிப்போச்சு. ஒரு லெவலில் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்குலாம் அவங்க ரூமர்ஸ் வந்துச்சா அது மாதிரிலாம் வந்து நம்மகிட்டே வந்து அது கம்ப்ளைண்ட் அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து இல்லையா, அதை நான் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுலேயே எனக்கு வடிவேலுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. ஐயோ ஃபேமிலியில் லைஃப்லாம் கெடுத்துக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ண போய் இல்லையா, இந்த பல பேர் இருக்கான் தெரியுமா,
அவன் வந்து பொண்டாட்டியை கை பிடிச்சத விட விட்டுருவானுங்க. இந்த வைப்பாட்டியை யாராவது கை வச்சாங்கன்னா கோவம் வந்துடுவானுங்க. அந்த மாதிரி கோவம். அதனாலே அவன் நான் மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவன் அட்வைஸ் பண்ணுறாருன்றது அவனுக்கு பிடிக்கல. அதனால் அவங்ககிட்ட வந்து அந்த கட் பண்ணேன் ஜோடி போடுறது. சரி இவங்க கூட இனிமேல் ஜோடி போடக்கூடாது. அவங்க மேனேஜரே வந்து சொன்னார், சார் இப்படியே விட்டிங்கன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க சார், என்ன சார் பண்ணலான்னு. அவனை ஜோடியே போடுறது இல்லையா, அவனை நித்திரையா நீத்தி தூக்கி இவங்கிட்ட போட்டு விட்டேன். விவேக் சார் போட்டு விட்டு அவன் 2 பேரும் ஜோடி நல்லா ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிச்சு. அது அவன் நல்லா படங்கள் எல்லாம் நல்லா வந்தாங்க. அவன் வந்து எப்படின்னா கொஞ்சம் படித்தவன்ல, அதனால் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவன் வந்து ரெஸ்பெக்ட்லாம் நல்லா இருக்கும். இப்போ என்னை வச்சு என் பையன் என்னை வச்சு படம் எடுக்கும்போது கூட அவன் வந்து என் பையனில் படத்துலேயே வந்து சரவண பொய்கை என்ற படத்தில் விவேக்கு தான் அவன் நடிச்சாப்புல. படத்தை ரிலீஸ் பண்ணுற வேலையை அவனை எடுத்து நான் பண்ணித்தரேன் சார் உங்களுக்காக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஆக்சுவலாக விவேக்கை விட வடிவேல் தான் அதிக படங்கள் என் படத்தில் நடிச்சிருக்காப்புல. கரெக்டா. நான் வந்து ரொம்ப தூக்கி விட்டது வந்து வடிவேலு தான். விவேக்கு தான் வந்து பாலச்சந்தர் தான் தூக்கி விட்டாரு. அவங்க தான் தூக்கி விட்டாங்க. நான் வந்து அப்புறம் என்கிட்ட நல்ல கேரக்டர் கொடுத்தேன், அவ்வளோதான். ஆனால் அவன் அந்த நன்றி வச்சு என் பையன் படத்தை ரிலீஸ் பண்ணி தரேன்னா முதல்ல இவன் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. சரவண பொய்கையில் வடிவேல் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. அவன் இருந்தபோது எதிர்பாராமல் இந்த விஜயகாந்த் கூட இது தகராறு. ஆமாம் ஆமாம், எலெக்ஷன் பேசுறது. ஆமாம், நான் வடிவேலு நானும் எங்கள் பையன் 3 பேரும் உட்காந்து தான் பேசுகிறோம். அவன் கொஞ்சம் யதார்த்தமாக தான் சொன்னான், சார் உங்கள் பையனுக்கு 10 படம் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்களே, இந்த மாதிரி நான் நடிக்கிறேன், ஓரளவுக்கு சம்பளம் கொடுங்க, பையனை தூக்கி விட்டுடலாம் நம்ம பையன் அப்படி இப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணால் அதை கதை இதெல்லாம் சொல்லி ஓகே பண்ணியாச்சு. என் பையன் MBA இன்ஜினியரிங்லாம் படிச்சுவேன். வடிவேல் ஓகேன்னு சொன்னார்னா நான் சினிமாவுக்கு வரேன், இல்லைன்னா நான் வேறு வேலைக்கு போகிறேன். ஏன்னா அவர் பீக்கில் இருக்கிறாரு, கொஞ்சம் படங்களை நல்லா வரும். அவனு 3 பேரும் வச்சு பேசி தான் நான் இறக்கிறேன். எல்லாத்தையும் ஓகே கதெல்லாம் கேட்டுட்டு திடீர்னு எலெக்ஷன் வருது. அவன் இந்த விஜயகாந்த் கூட ஏதோ தகராறு போய் திமுகவில் போய் மீட்டிங் பேசும்போது விஜயகாந்தை நான் பேசி நான் அப்பயே சொன்னேன், நீ எலெக்ஷன் நான் போவாத, நீ இப்போ அரசியலுக்கு போனீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுவேன், ஜெயிச்சிச்சுன்னா பரவாயில்ல, தோத்துச்சுன்னா அடிப்பானுங்க. பூந்து அடித்து வீடுகள்லாம் காலி பண்ண உடனே விஜயகாந்த் கொஞ்சம் நல்லவர் தான், ஆனாலும் வம்பு பண்ண தொல்லாமல் இருப்பார, பூந்து அடி பின்னிட்டாரு. விட்ட தொண்டைக்காரன் ஊர் பக்கம் போனவன் நான் அந்த பக்கம் வர மாட்டேன்னா என் உயிர் அத்தனை படிக்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். புரியுது, ஓகே, அந்த பயத்தை காமிச்சிட்டாங்க. சரி எப்போ வரது நடிக்கிறதுனா அப்புறம் விவேக்கை போட்டு ஓகே விவேக்கை போட்டு அவர் படம் நல்லா வந்துச்சு. அவர் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனார். என்னமோ ஒரு தடவை வந்து ஒரு டிவியில் ஏதோ பேசிட்டு வீட்டுக்கு வந்தார் இந்த கொரோனா டைமில். அது திடீர்னு ஓவர் நைட்டில் இறந்துட்டார். அவர் போனது எனக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. நல்ல மனிதன், அதாவது உதவி பண்ணுற கூட மனப்பான்மை உள்ள நல்ல கலைஞர். கவுண்டமணி சார் வந்து நடிப்பார், சம்பளத்தை குறைச்சிக்குவார், எல்லாம் பண்ணுவார், கைவிட்டு காசு கொடுக்க மாட்டார், ஒழிய தூக்கி விடுவார். வடிவேலு நடிச்சான்னா அதை மறந்துடுறான், வந்த பாதையை மறந்துடுறான். விவேக் எப்படின்னா தானாக வந்து ஹெல்ப் பண்ணுற மைண்ட் உள்ள, யார்ட்டையாவது சொல்லி இல்லையே அதை பண்ணி அதை பண்ணுறது, அதனால முடிஞ்சதாச்சும் உதவி பண்ணுவாங்க. ஏன்னா நான் அவனை மாற்றி விட்டேன். வடிவேல் மாதிரியே நீ காமெடிலாம் பண்ணாத, நீ வந்து என்ன பண்ணு கொஞ்சம் எமராத டைப்பில் போ அப்படின்னு மாற்றி இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, எலுமிச்சை மழம் வைக்கிறது காமெடி, இந்த காமெடி சயின்ஸ் ரீதியாக இதெல்லாம் வந்து எங்கிட்ட தான் வந்து அவன் ட்ரெயினை பண்ணிக்கிட்டான். ஓகே சரி, கொண்டு வந்து செஞ்சு கொண்டு வந்து காமிச்சு போவான். அவன் ட்ராக்கும் வித்தியாசமாக இருக்கட்டும், அப்போ தான் நீங்கள் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு அப்படி பண்ணால். இன்னும் கேட்டால் அவன் எங்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில படங்களில் செக்ஸு காமெடியெல்லாம் நிறைய பண்ணுவான். ஓகே, அடல் ஜோக்ஸ்லாம் அதெல்லாம் இருக்கு. பால்சன் சாரில் இருக்கும்போதெல்லாம் எங்கிட்ட வந்த பிறகு சோசியலாக அவனை மாற்றி விட சொன்னேன். சமூக சட்டையர் ஏமாறாத மாதிரி அதை மாதிரி இது மாதிரிலாம் பண்ணு, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னும் போது அவன் கொஞ்சம் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தான். நான் அப்துல் கலாம் கிட்ட போகிறதுக்கே கூட நான் அவனும் பேசிக்கிறத தாக்கு காரணம். ஓகே சோஷியல் சட்டையர் அந்த விஷயங்கள் எல்லாமே அப்துல் கலாம் அவர்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருந்தது. ஓகே சார். அதனால இந்த பக்கம் அது போகிறதுக்கு காரணம் என்னையும் வந்து அப்துல் கலாம் சாரை வந்து மீட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டேட் பிடிச்சி என்னை கூட்டு போகிறதுக்கு ஒரு பிளான்லாம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த சோசியல் தாட்டில் அவனை திருப்பி விட்டேன், NSK மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக அவனை திருப்பிலாம் விட்டேன் நான்.
அப்படி இருந்தது. சரி, இவங்க எல்லாருமே திறமசாலி தான், நம்மளால வந்தான்னு சொல்ல முடியாது. பட் நாம கொஞ்சம் டீமாக வந்து வரும்பொழுது நாம கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டோம், அவ்வளோதான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. ACA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, acaec.ac.in.